திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் நிர்வாகிகள் பலர் வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்த நிலையில் இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காக 38 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு வந்தார்கள். அந்த ஆய்வின் அறிக்கையை 10ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்று திமுக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. இதுதான் தொடர்ச்சியாக 6வது நாளாக இன்று திமுக தலைவர் இல்லத்தில் தொடர்ந்து நிர்வாகிகள் அந்த புகார் மனுவை கொடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கிழக்கு, மத்திய மற்றும் கடலூர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட 14 தொகுதிகளில் நடத்திய கலாய்வு அறிக்கையை திமுக தலைவர் இல்லத்தில் கொண்டு வந்து திமுக எம்பி கிரிராஜன் மற்றும் இளைஞரணி சார்பாக அப்துல்லா ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்த அந்த புகார் மனுவினை கொண்டு வந்து திமுக தலைவரிடம் ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கும் பொழுது திமுக தலைவர் பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் எழுப்புகிறார். தொடர்ச்சியாக இந்த அறிக்கை எப்படி தயாரிக்கப்பட்டது, எந்த முறையில் கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டிருந்தது, தொண்டர்கள் அதே போல நிர்வாகிகளிடமிருந்து என்ன புகார்கள் முக்கியத்துவம் வாய்ந்த புகார்களாக வரப்பட்டது உள்ளிட்ட கேள்விகளை எழுப்ப இருக்கிறார். அதனை தொடர்ச்சியாக அந்த கேள்விக்கான அந்த அறிக்கையையும் தயார் செய்து வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு என்பது குறைவாக கொடுக்கப்பட்டது. அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளில் சரியாக வேலை செய்யவில்லை, அங்கு சுணக்கம் ஏற்பட்டிருந்தது, உட்கட்சியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை சரி செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் புகார் என்பது வரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றும் 6வது நாளாக அந்த பெறப்பட்ட புகார்களை திமுக தலைவரிடம் ஒப்படைக்கிறார்கள். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் நிர்வாகிகள் பலர் வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்த நிலையில் இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காக 38 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு வந்தார்கள். அந்த ஆய்வின் அறிக்கையை 10ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்று திமுக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. இதுதான் தொடர்ச்சியாக 6வது நாளாக இன்று திமுக தலைவர் இல்லத்தில் தொடர்ந்து நிர்வாகிகள் அந்த புகார் மனுவை கொடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கிழக்கு, மத்திய மற்றும் கடலூர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட 14 தொகுதிகளில் நடத்திய கலாய்வு அறிக்கையை திமுக தலைவர் இல்லத்தில் கொண்டு வந்து திமுக எம்பி கிரிராஜன் மற்றும் இளைஞரணி சார்பாக அப்துல்லா ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்த அந்த புகார் மனுவினை கொண்டு வந்து திமுக தலைவரிடம் ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கும் பொழுது திமுக தலைவர் பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் எழுப்புகிறார். தொடர்ச்சியாக இந்த அறிக்கை எப்படி தயாரிக்கப்பட்டது, எந்த முறையில் கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டிருந்தது, தொண்டர்கள் அதே போல நிர்வாகிகளிடமிருந்து என்ன புகார்கள் முக்கியத்துவம் வாய்ந்த புகார்களாக வரப்பட்டது உள்ளிட்ட கேள்விகளை எழுப்ப இருக்கிறார். அதனை தொடர்ச்சியாக அந்த கேள்விக்கான அந்த அறிக்கையையும் தயார் செய்து வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு என்பது குறைவாக கொடுக்கப்பட்டது. அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளில் சரியாக வேலை செய்யவில்லை, அங்கு சுணக்கம் ஏற்பட்டிருந்தது, உட்கட்சியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை சரி செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் புகார் என்பது வரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றும் 6வது நாளாக அந்த பெறப்பட்ட புகார்களை திமுக தலைவரிடம் ஒப்படைக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.